பார்க்க போகிற ரெசிபி நண்டு தொக்கு. நிறைய பேருக்கு நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்றது தெரியாது. அதுவும் புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காக நான் நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ நண்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ நண்டு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 1/2 கப்பு. தேங்காய் ஒரு 1/2 கப்பு அரைச்சி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. எந்த டிஷ்ஷுக்குமே வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 நல்லா வதங்கணுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மசால் தூளுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கிங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காயை சேர்த்துக்கோங்க. தேங்காய் 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டல. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நண்டை சேர்த்துக்கலாம். ஒன்றுன்னா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தொக்கை நீங்கள் முதல்ல செஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து உடனே செஞ்சிடணும். இல்லைன்னா நண்டுலேருந்து தண்ணி விட்டுரும். இப்போ நண்டை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நண்டு பிரட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து ஒன்றுன்னா பிரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா நல்லா படணும். அந்தளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. குளிர் நேரத்துலலாம் இந்த நண்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. நண்டு ஹீட்டு தான். ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட சளியெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ நண்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு. 1 கிளாஸ் தண்ணிக்கிட்ட சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், நண்டு கொஞ்சம் நல்லா கொதிக்குது. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்பவும் 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நண்டு தொக்கு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.